ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறக்கு செம்ம சூப்பரான கிளைமேட்டில் இந்த டைமில் ஒரு ரைட் ப்ளஸ் வந்து நண்டு பிடிக்கலான்னு சொல்லி நான் மாமாவை கிளம்பிட்டோம். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து நண்டு பிடிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் ஒரு டைம் நான் நண்டு இருந்ததை பார்த்தேன். ஸோ அதனால மாமாவை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடம் இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்ததுனால ரொம்ப தண்ணியெல்லாம் கலங்கி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாத ஆழமாக இருந்தது. நான் பார்த்தப்ப பார்த்திங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் ஆழமெல்லாம் இல்லை. ஸோ பார்த்தவே பயமாக இருந்தது. எப்படி உள்ளே இறங்கிட்டு கண்டுபிடிக்க முடியுமா அதில் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் ஹரிஷ் நினைக்கும் போது எனக்கு பாவமாக இருந்தது. ரொம்ப ரொட்டீனை நைட்டு ஃபுல்லாக இரும்புறாங்க, எப்படியாவது ஒரு நண்டாக தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போது லாஸ்ட் டைமே மாமா வந்து நண்டு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இருக்கிற இடத்த வேணால் தேடி வேணால் சொல்கிறேன், பட் ஆனால் பிடிக்கிறது நீ தான் பார்த்துக்கணுன்ட்டாரு. நான் தான் பிடிக்கணுமா, உள்ளே இறங்குறது வேறு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக இறங்கிட்டேங்க. பார்த்தா டக்குன்னு ஒரு பக்கம் நண்டு போச்சு. ஆனால் எப்படி கையில் பிடிக்கிறதுக்கு பயமாக இருந்தது. டக்குன்னு பிடிக்கலைன்னா ஓடி வேறு போயிடும். ஸோ அதனால் வச்சுருந்துருக்கிற கவரை வச்சு யூஸ் பண்ணி பிடிச்சிடலாமான்னு பார்த்தா, ஆனால் அந்த கவரை வச்சு பிடிக்கலான்ட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் கலங்கி போச்சுங்க. நண்டு போன இடமே தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். ஆனால் வந்து கண்ணுக்கே சிக்கலிங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல அந்த டைமில் வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்குமே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப குழியாக வேறு இருந்தது. சுற்றி ஏதாவது பாம்பு வந்தால் கூட தெரியாது. கொஞ்சம் திக்னு தான் இருந்தது. பார்த்திங்களா, அங்கே நண்டு போகுது. ஸோ அந்த வங்குக்குள்ளே போய் பூந்துருச்சு. ஒரு நண்டு கரெக்டாக ஒரு நண்டு இருந்தது, அதுவும் போயிடுச்சுங்க. மொத்தம் 2 செந்நண்டு ஒன்று இருந்தது, கருப்பு நண்டு ஒன்று இருந்துச்சு. செந்நண்டு வந்து பிடிக்க முடியல, மிஸ் பண்ணிட்டோம். குட்டி நண்டு ஒன்றும் ஒரு பெரிய நண்டு ஒன்று பிடிச்சாச்சுங்க. எப்படியோ நண்டு பிடிச்சாச்சு. இதோட நன்மை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கலாம். கடற்கரையிலேருந்து கிடைக்கிற நண்டுகளை விட இது மாதிரி வயலில், ஆற்றாங்கரையில், இது மாதிரி கழனி நீரில் கிடைக்கிற நண்டுகளோட சத்துக்கள் ரொம்பவும் அதிகம். இந்த வயல் நண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா தாமிரம், கந்தகம், மெக்னீஷியம், புரதம், பாஸ்பரஸ், மாவுச்சத்து, கால்சியம், அயோடின் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க. நண்டை தட்டி போட்டு மோஸ்ட்டாக சூப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. நம்ம பாப்பாவுக்கு கூட அப்படி தான் வச்சு கொடுப்போம். அப்படி கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி, காய்ச்சல், ஒத்த தலைவலி இருந்ததுன்னா எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான பெனிஃபிட் இருக்குது. மலட்டுத்தன்மை இருக்கிற ஆண் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய சக்தியும் இந்த நண்டில் இருக்குது. மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏராளமான நன்மைகள் கொண்டது தான் இந்த நண்டுக்கள். இனிமேல் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைமாவது நண்டை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த காணொளி வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காத கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.